பாப்பா எதுக்கு சவுண்ட் போட்டு கத்திட்டு இருக்கற? சுகாஸ் முட்டை வறுக்கட்டுமா சாப்பிட்டுக்கிறியான்னு கேட்டேன். சரி வறுத்து குடுன்னு சொல்லிட்டு இப்ப வறுத்துட்டு இருக்கிற. இப்படி நான் செய்ய சொல்ல வேக வச்சு உன்னை ரெண்டா கட் பண்ணி வணக்கித்தால சொன்னேன் அப்படிங்குது. மாத்தி மாத்தி இந்த வீட்டு மாதிரி இந்த வீடு மாதிரி எந்த வீட்லயுமே இருக்காது. இப்ப நான் முட்டை சாப்பிட மாட்டேன்னு தக்காளி வணக்கலான்ட்டு இருந்தேன். சுகாஸுக்கு முட்டை வேண்டாம் வேற சேர்த்து போட்டுனா நான் வேற வறுத்து புடிச்ச மாதிரி வருத்தம் தாத்தானே அது கேக்குதா? தெளிவா தான் கேட்டேன். முட்டை வறுக்கிறேன் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கிறியான்னு கேட்டா சரின்னு சொல்லுச்சு. இப்ப கேட்டா வேக வைக்கத்தான் சொன்ன அப்படின்னு எந்த மாட்டேன்னு தெரியல. இங்க வேற சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறனால எங்க அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. வேஸ்டாக்கு வருமானம் தெரியல. நீ தான் சாப்பிடணும். கம்பெனி இருப்பா மழை வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அதனால காது ஏற்க இல்லையான்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு நிக்க மழை பெய்யுது எங்க ஊர்ல. 2-3 வாரம் கழிச்சு நிக்க மழை வருது. ஆராதனை என்ன பண்றாங்க? அட மேல இது பட்ட போதுப்பா. நான் சொன்னா கேட்காம ஸ்டூல போட்டு நின்னுட்டு இருக்குது. அது சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. எங்க வீட்டுல இன்னைக்கு முட்டை பொரியல் அப்புறம் காலையில செஞ்ச வாழைத்தண்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை யாருமே சரியா சாப்பிடவே இல்லை. அப்புறம் தக்காளி வந்து வணக்கி இருக்கிறேன். வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கம்பெனி இருமா சாப்பாடு வச்சியா?